ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பனையூரில் லொக்கேட் ஆகியுள்ள பிளாக் ஷீப் சேட்டை ஷெரீஃபோட ஷாப் தான் வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். அவங்ககிட்ட சொல்லியிருக்கோன்னா ஒரு நார்மல் பன் பட்டர் ஜாம் அண்ட் அவங்களோட ஸ்பெஷலான பால்கோவா பட்டர் ஜாம், மென்டல் பட்டர் பன், ரசகுல்லா பட்டர் பன் அண்ட் ஜாமுன் பட்டர் பன், அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்டு மைலோ சொல்லியிருக்கோம். அண்ட் தென் விஜே சித்து ஸ்பெஷலோட ஹாட் பூஸ்ட் டீ, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் ட்ரிங்கான ஹாப்பி என்டிங், இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க ரெடி ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது பன் பட்டர் ஜாம். பன்னோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. ஜாம் அண்ட் பட்டர் லெவல் நார்மலாக எல்லா பன் பட்டர் ஜாமில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிடும்போது பன் ரொம்ப ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது ஜாமுன் பன். இது என்னென்னா ஜாமுக்கு பதிலாக குலோப் ஜாமுனை மில்க் வச்சு ஸ்மாஷ் பண்ணி ஒரு சைடு அப்ளை பண்ணிடுறாங்க ஜாம் பதிலாக. பட்டரோட ஜாமுன் சேர்ந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது பால்கோவா பன். பால்கோவா பன்னும் ஜாமுன் பன் மாதிரி தான். இதுவும் பால்கோவாவை மில்கில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு பட்டரும் இன்னொரு சைடும் பால்கோவாவை நல்லா இது பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அந்த பன்னோட சாஃப்ட்னஸும் அந்த பால்கோவா வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவுமே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் ஒன்று வந்துச்சு. இதுதான் ரிவீல் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, வீடியோ எடுக்கக்கூடாது சொன்னாங்க. ஸோ என்ன டிஷ்ஷுன்னு பார்த்துடலாமா? சாப்பிட்டே சொல்கிறேன், ஓப்பன் பண்ணல நானும், எனக்கும் தெரில, சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, ரைட்டு. வேறு ஒன்றும் இல்லை, பூண்டூருக்காக உள்ளே வச்சு பட்டரோட வச்சு உண்மையிலே நல்லா இருக்குது. சும்மா வீடியோக்கெலாம் சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சாப்பிட்டதில் என்னோடய ஃபேவரட் என்னென்னா மெண்டல் பண்ணும் பால்கோவா பண்ணும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இப்போது வீடியோட எண்டு வந்தாச்சு. என்னென்னா அவங்களோட ஸ்பெஷல் ட்ரிங்கான ஹாப்பி என்டிங் ஒரே ஷாட் அடிக்க சொன்னாங்க. ஷார்ட்ஸ் கிளாஸில் தான் இருக்குது, பார்ப்போம் என்னான்ட்டு. இன்னொரு ஃப்ளேவர்னே சொல்ல முடியல. ரோஸ் மில்க், பான், பாதாம், முந்திரி நிறைய இது ஆட் பண்ணிடுறாங்க. உண்மையிலே குடிச்சிட்டு போனால் ஒரு ஹாப்பி என்டிங் தான். ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டு வந்தாச்சு. நம்ம ட்ரை பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பன் வெரைட்டிஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றது இவங்க ஷாப்பில் தான் எனக்கு தெரியும். பிகாஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப இதுனா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் அந்த மெண்டல் பன் ரொம்ப நல்லாவே இருந்தது. அது டிஃப்ரெண்ட்டாக அது ஊறுகாய் பன் உள்ள வச்சு பட்டர் இது பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதை தவிர்த்து நிறைய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லாம் அவங்க மூவிங் ஃபார்வர்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோஸோட ரெஸ்பான்ஸே பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. கேமரா பார்த்து நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை நான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய வியூஸ் வந்திருந்தது ஃபர்ஸ்ட் வீடியோ கம்பேர் பண்ணால். வியூஸ் மட்டும் பத்தாது, சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு ஃபுடி பாண்டா யூடியூப் சேனல். டாடா பாய், see you on another video.
ஷாப்போட ஓனரையே மீட் பண்ணியாச்சு, தலைவர். அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டு அப்படி ஒரு ஓரமாக நின்று இருக்காப்புல. ப்ரோ ஒரு ஹாய் சொல்றேங்க. ஹாய். தனியாக தானே இருக்கிறேன், நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? சும்மாதான். என்னம்மா தெரியல, அவர் ஏதோ கேட்குறாரு. என்ன ஏதோ நல்லா விற்கல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் இல்லை, நல்லாவே இல்லைலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. ப்ரோ உங்களோட இது எவ்வளோ நாளான ஐடியா? இது சின்ன வயசுலேருந்தேவா இல்லை ஐடியான்னு ஒன்றும் பெருசா இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு பெருசு இல்லைங்க ப்ரோ. எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு அந்த இப்படி இருந்தா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவோம்ல. சாப்பாடு இப்படி கொடுத்தா நான் நல்லா தான் கொடுங்களேன்டா அப்படின்ட்டு இருக்கும்ல. அப்போ அதே மாதிரி ஒரு சாப்பாடை நம்மளும் கொடுப்போம் அப்படின்றது மட்டும் தான் ஐடியாவே. இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். நம்ம டிஃப்ரெண்டாக ஒரு மிக்சர்லாம் கொடுப்போம். நம்ம கிட்ட டிஃப்ரெண்டாக ஒரு சிக்னேச்சர்ஸ்லாம் வச்சிருக்கேன். அதில் ஒன்று மட்டும் ரிவீல் பண்ணுறேன். ரசகுல்லாக்கு கார சட்னி வச்சு கொடுக்க போகிறேன். ரசகுல்லா வித் கார சட்னி. ஸோ இப்படி சிக்னேச்சர்ஸ்லாம் பிளான் பண்ணுறோம். அதில் சிக்னேச்சர் மட்டும் வந்து விரும்பி சாப்பிட்றவங்க இருக்காங்க. அது இல்லாமல் பண்ணு வகைகள் எல்லாத்துலேயும் நம்ம டிஃப்ரெண்டாக அதான் இதுலையுமே அதே மாதிரி கடை பேரே வந்து ஃபியூஷன் கிச்சன். புரியுது. அதனால ஒரு பிளானு. இந்த பிளான்ல பிஸ்னஸாக கற்றுக்கிறது இப்போதான். சாப்பிட தெரியும், சாப்பாடு கொடுக்க தெரியும். இதை பிசினஸா கத்துக்கிறது இப்பதான். சாப்பிட தான் தெரியும், ரிவ்யூ அந்த அளவுக்கு தெரியாது. இந்த ஓனர், இந்த பிசினஸ்மேன், அதை எதுவுமே நமக்கு செட் ஆகாது. சாப்பிட தெரிஞ்சவன் சாப்பாட்டுக்காரன், நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். உண்மையிலே எனக்கு சாப்பிட தெரியும், ரிவ்யூ எல்லாம் தெரியாது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன், எப்படின்னு பார்த்து சொல்லுங்க. ஒர்த்தா இருக்கும் கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க.